ஹல்லேலூயா. துதிக்கிறோம் சோரம் 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 சோரம்ப்பா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு தகப்பா நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நாளையும் தந்தைகளே நன்றி 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 தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறாச்சப்பா. நீ நல்லவர் வல்லவர் மகிமையானவர் மாறாது எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா. இருக்கிறவராக சொன்ன இருந்தவர் வடிவமாய் தேவாதி தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோப்பா. வானம் சிங்காசனம் பூமியால் பாதப்படி சொன்னவரே, வானத்தின் பூமியில் சகலத்தை உண்டாக்கி ஆளுகிற தேவன் அப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீ மகத்துவம் உள்ள ஒரு மாறாத தப்புனே அப்பா. மகிமையானவரே சோரப்பாண்டவரே மகிமை உடையா நீ அணிந்திருக்கிறபடியாம நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடுப்பா. கண்மலை தேவனே சோரப்பா. நீர் எங்களை காண்கிறது அப்பா. உடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறபடியாம நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா. இயேசு ராஜா நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. துதிகளில் மத்தியிலே வாசமாக இருக்க நல்ல தகப்பனே சோரப்பா. துதிக்கத்தக்க நீ ஒருவராக இருக்கிறபடியாம நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் பாப்பா. துதிக்க பாத்திரமான தேவன் துதிகளில் பயப்படத்தக்கவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறாச்சா. அவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறாச்சப்பா. துதிகளில் மத்தியிலே வாசமாக நல்ல தகப்பன் அப்பா. எங்கெல்லாம் நாமத்தில் கூடி ஜெபி அங்கெல்லாம் நீங்கள் இருப்பேன்னு சொன்ன தேவ நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியாம நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறாச்சப்பா. ஏசு ராஜாம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை ஆளுகிற ஏசு ராஜாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை உலகத்தோடு எங்கள் முன்குறித்தவரே சோரம். தாயின் கருவில் அறிந்தவனே தாயின் கருவில் எடுத்தவரே நன்றியோடுப்பா. என் கருவும் கண்கள் கண்டதேன்னு சொல்லப்பட்டப்பா. எங்களை தேடி வந்த தெய்வமே தோடப்பா. எங்களை தேடி கண்டுபிடிக்கிறே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறா தகப்பனப்பா. நீ நல்லவர் 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 நல்லவர். அற்புத அதிசயங்களை செய்தப்பா. நீ அற்புத அடையங்களை செய்கிற தேவன், அதிசயங்கள் செய்கிற தேவனா இருக்கிறபடியாம நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறப்பா தகப்பனே. இந்த வேலை கூட எங்களை தாழ்த்து முடிக்கப்பா. நாங்கள் உண்மையா இருக்க தேவமாக உண்மையா இருக்க தேவனாய்க்கத்தை எங்களை கிருவை பாராட்ட முடியாதுப்பா. உண்மை இல்லாத போய் மேலே எவ்வளோ உண்மையா இருக்குங்க ராஜா தகப்பனே அப்பா. இந்த வேலை கூட தகப்பனே எங்களை நீ ஆளுகை செய்யுங்க. எங்களுக்கு குறைவிட்டெல்லாம் உதவி கூட மன்னிங்க தகப்பனே அப்பா. தகப்பனே என் தேவன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிற தகப்பனப்பா. அன்றுவரே இந்த வேலை கூட தாழ்த்துக்கிறோம் தகப்பனப்பா. நம்முடைய ஆளுங்கள் மத்தியில் இருக்க முடியாம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நாங்கள் உண்மை இல்லாத போது எங்கள் மேலே எவ்வளோ உண்மை இருக்குனாப்பா. நாங்கள் நல்லவங்கிற பரிசுத்த நீதிமான ஒன்றுமே நீதியெல்லாம் அழுக்கான கந்தையே போல இருக்கிறாங்க தகப்பனே அப்பா. எங்களுக்கு குறைவிடலாம் ஒரு வீசம் கூட மன்னிங்கப்பா. ஜபத்து தடை இருக்க எல்லா தடைகளும் ஏசு நாமத்தை நீக்கி போட முடியாம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே அப்பா. எங்களுக்கு ஒரு மன ஆவியை தாங்கிறாச்சு அன்றுவரே. ஒரு மனத்தை கெடுக்கிற எல்லாம் பொருளாத அந்தகார வல்லமையில் இயேசு நாமத்தில் முறியடிக்கப்படக்கிற தகப்பனப்பா. ஆவியானவரே திருப்பி செய்யுங்கப்பா. அந்த ஜபத்தில் நீங்க எடுத்துக்கணும் ஜபத்தப்பா. ஜபத்தை நீங்க நடத்த முடியாம கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனப்பா. எங்களை உங்களுடைய ஆலயக்குள்ள ஒப்பு கொடுக்கறாச்சப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. துதிக்கணும் வாழ்த்துக்கிறோம் மீட்பராக இயேசு நாமத்தில் கேட்கிற அன்புள்ள பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. சோரம் 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 சோராச்சா தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறாச்சா. அபியானவரே நன்றியோடு துதிக்கிறாச்சா. அபியானவரே நன்றியோடு துதிக்கிறாச்சா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தேனர், என்னை தாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தேனர், என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்கா சோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்கா சோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்கா ஆயுள் முழுவ சோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்கா ஆயுள் முழுது சோத்திரம். ஆயுள் முழுது சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியாம் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியாம் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நீதியின் கரத்தினாம் தாங்கியே நடத்துவாம். நீதியின் கரத்தினாம் தாங்கியே நடத்துவாம். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி சோத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்க தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பிய மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பிய மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறந்தவர். வார்த்தையை அனுப்பிய மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பிய மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்க தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டான். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டான். தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா. தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா. தாங்குவா தப்பிப்பா ஏந்துவா நம் தேவன். தாங்குவா தப்பிப்பா ஏந்துவா என் தேவன். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டான். தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா. தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா. தாங்குவா தப்பிப்பா ஏந்துவா என் தேவன். பாயேந்துவா என் தேவன். ஆயனேசு ஆடுனான் பயமில்லை. ஆயனேசு நாடுனான் ஆதலாலே பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது முடியாது. சாத்தான் சாத்தான் தாங்குவா ஏந்துவா என் தேவன். தாங்குவா தப்புப்பா ஏந்துவா என் தேவன். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டான். தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவான். தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவான். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை எதுவும் பெருமை வேதனை எதுவும் பிரிக்க முடியாது. வியாதி வரும் வேதனை எதுவும் பிரிக்க முடியாது. தாங்குவா தப்பிப்பா ஏந்துவா என் தேவன். தாங்குவா தப்பிப்பா ஏந்துவா என் தேவன். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டான். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டான். தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவான். தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்கும். கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வா எனக்கு இல்லை. கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்வா கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து செல்லுவேன் துதித்திடுவேன் சாத்தானே. துதித்து துதித்து சாலெல்லாம் துரத்திடுவேன் சாத்தானே. தாங்குவா தப்பிப்பா ஏந்துவா என் தேவன். தாங்குவா தப்பிப்பா ஏந்துவா என் தேவன். கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டான். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட
விடமாட்டார். தாயின் வயிற்று தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவா தப்பிப்பா ஏந்துவா என் தேவன். 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 ஆமென். அல்லேலூயா. ராஜா ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிற ராஜா தகப்பனே. நம்ம கொஞ்ச நாள் கருத்தில் ஆராதிக்கலாம். அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிற ராஜாவியானவரே நன்றியோடு ராஜாப்பா. விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். காட்டை நீ என்னை வீசிடும். வெண்புறாவை போல மேல் வந்து அமர்ந்திடும். முழங்கால் முடிய முழங்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல நீச்சலால வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையும். நீச்சலால வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையும். விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, அசைவாடிய தூய தேவாவியே. பலத்தின் மேல் பலனடே என்னில் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடே என்னில் அசைவாடுமே. விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காட்டை நீ வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கி நீரத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. ரத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்னும் வேண்டும் தெய்வமே. அபிஷேகம் இன்னும் வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வெளியே செய்யுமே. 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 விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். புறாவை போல என்னை வந்து அமர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்னும் வேண்டும் தெய்வமே. அபிஷேகம் இன்னும் வேண்டும் தெய்வமே. என் பாத்திரம் என்னாலும் நிரம்பி வெளியே செய்யுமே. என் பாத்திரம் என்னாலும் நிரம்பி வெளியே செய்யுமே. விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். என் புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். என் புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காட்டை நீ என்னை நோக்கி வீசிடும். போல என் மேல் வந்து அமர்ந்திடும். பாவியானவரே கூட்டப்பட வேண்டுமே. உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்டாலே என் மாரியாக இன்று பொழிந்திடுமே. கூட்டப்பட வேண்டுமே. உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்டாலே என் மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை வர வேண்டுமே. உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்டாலே மாரியாக என்று பொழிந்திடுமே. அபிஷேகமே என்னை அபிஷேகமே. என் தலையை நினைக்க என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே. ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் பாத்திரம் வழிந்தோடும் சரளமையே நேசரன்பின் மகிழ
அக்கினி அபிஷேகம் எந்த நாமத்திலும் விடப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் நம்ம தேவா மாறியாக அன்று பொழிந்திட்டாலே மாறியாக இன்று பொழிந்திடுமே விடப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் நம்ம தேவா மாறியாக அன்று பொழிந்திட்டாலே மாறியாக இன்று பொழிந்திடுமே விடப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் நம்ம தேவா மாறியாக அன்று பொழிந்திட்டாலே மாறியாக இன்று பொழிந்திடுமே அற்புதமல்ல இயேசுவே ரத்தத்தால் உண்டு உண்டு உண்டே அற்புதம் கோட்டின் ரத்தத்தினால் உண்டே உண்டே அற்புதம் இயேசுவே ரத்தத்தால் உண்டு 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 அற்புதமல்லாமே கோட்டின் ரத்தத்தினால் உண்டிடும் வல்லமே உன்னதத்தின் வல்லமே ஆவியின் வல்லமே அக்னியின் வல்லமே பொழிந்திடும் வல்லமே உன்னதத்தின் வல்லமே ஆவியின் வல்லமே அக்னியின் வல்லமே பொழிந்திடும் வல்லமே உன்னதத்தின் வல்லமே ஆவியின் வல்லமே அக்னியின் சாதா வல்லமே உன்னதத்தின் சாதா வல்ல பிஜா பக்கா யோகா சந்தா லோபே ரக்கா பாபா பொழிந்திடும் வல்லமே உன்னதத்தின் வல்லமே ஆவியின் வல்லமே அக்னியின் சாதா லோ சந்தா சந்தா உன்னதத்தின் வல்லமே ஆவியின் வல்லமே அக்னியின் வல்லமே Yalekara sodora bila kora bila sandora dinara bola ke rekalo chandalo dinara bila kori bala rekalo dina sadora bila kora dinara bila kori landa rakhe dona la bila sadora bila kara baba abhiyan re rekala dona bala sandalo ke re baba abhiyan re dona re bala sandalo dina kara baba abhiyan re nanjo da kola sandalo dina abche dona pausa kotinga bekalo sandalo Dina kiri bila sandala dekalo dina bola sandalo dina bola dina kara dekola duna bola sandali kalo dina ribela deko sandalo dina ribela kori bala dona dina deko salori bila bola bale ko sandalo dina rabo dana deko dina la sandora bola kiri ro dina deko la sandora bodina karo bila bala karo abhi anure dekala samsha da baba pare kola baba bisa voting rekala sanda nerapunga rakharadana rekala lokere bola sanda lokere bola dina kare bila karari horena rekala dina khosindra bala bola rakhe dina rekho singla bila bola dora rekho singla done rakara bala bola rekala dina bala kira sanda robina karaba bola rekho dina rekala dina ode poting la bola kera bira rekho sanda lo bola kera bodina lo bola kera baba abhiyan rekha lo dina rabo sanda rekha da bila karaba is rekha baba ko re dana bala bola rekho dina rabo sanda lai ko ri baba bola rabo rekho dina la karaba bola sanda rekho adela mane es ma munir jakala bola rekha lakka sarite tan es munir to bakka dina rabo kudu karamata bola rekho sandara ekala dina bola rekho bola raju sayokari bela rekho yesana muri adika bola bola yesana singa dibukka bola rekho lo dina bola khere bola rekho dina bola khere esa do lekhara bela khara bodina adita bola khere sanda lo khere bela khara bodina rekho dina la bola da lekhara bola rando rekha la mana samay kedra ella bola rekho dina raba walla me yesu namate rekho la dina bala paribala bola age rekho dona kudumbage sama kiresere ella andagar wadam rakho dina rabikhi singru bakala dona kudumatla samadra kun sita raba lekha raba kudumatla kiresere ella bola andiga sama rekha la valsagati alla yesu namate muri adika banu raba la karaba abhiyan rekha la dina la vela karaba amen hallelujah raba la kare bola sadara bola kare bila abhiyan re kola sadare bola karaba abhiyan re kala dena ro bila kare bola abhiyan re kala sadale karaba dina ba re
kala duna bala kera basa dola kere bila kara abyanore uchra bola dina ra kore sa dora bola kere bola dina te kala sandare dona bore kala dina ro bela abyanore te kala sandaro dina bola kere bila dona abyanore chamba abyanore karman edra kiresare ella amragara valla mella manusuru போராடுகிற எல்லா பொல்லாத ஆவிகள் தேசரா போலி ரே நீல சிதே கொல்லாத நால பலவ கொல்லாத ரா கொதிரே கொல்லாத ரே காலா தினா ரோபி லாக்கி ரே விலாத நால பலவ ராக்கி சொந்த லோகே விலாத நால பலவ லோகா தினா சாதோலா பலவ ஒடேகே 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 நால பலவ கொல்லாத ராக்கி லா சந்தல போதினா கர பலவ அயானே கரா சந்தல போரே விலா கர அயானே கேலா சந்தல விலக்கே விலாத Arian mereka lasan mereka lagi nawari kiri bila karavan bola mereka losan mereka tulen alapan bola mereka dani rabo sade lakore bila kore balap rakode nasa dore bila karala balap bola mereka dina rabi lakore sado lakere bila Arian mereka mereka kiri sella bola Arian mereka ella manida santiga Yesu namata mereka la dunala bala mereka lodina bala sada lekara bala avian mereka sandola bala kera bala avian mereka la sandola bela kara bala avian mereka la sadore bela kara bala avian mereka la sandalo dina la bora kala avian mereka sanga la dona bora kela ba avian mereka nandi ortu dikra avianore manandi ortu dikra la kari bala sandalo dina la bola kara avianore dikra la dina ro sada lekara bina done kara avianore dikra la dina ro bala sandalo kiri bila kara ella mundada pollada anniya sakti agnya kiri yesu naamade dikra lo dina la anniya kiri yesu naamade patti dikra lo dina la kara pollada yesu naamade lekare dina la kara avianore dikra la sadola bila kara avianore dikra la sandalo dina la avianore dikra la dona bila sandala kara yesu naamade odi dikra la dona la kara avianore dikra sadola kira tenna dikra dina la avianore dikra la sandala bila kara avianore dikra la sandalo dina kara avianore dikra la sadore bila kara dina la bala kara avianore dikra la sadore bila kara dina la kira rakho dina ra bila kire sadila kara bala avianore dikra la dona di bala sandola kire bila kara dekho dina ra sandola kire bila kara dina la pa avianore dikra lo dina ra bosada ra kire dina ro kire sadola bala kara bina ra sandola dora bila kara dina ra sandola bila kara bala ro kire sandola dina ra avianore dikra la sandora bola kare bila avianore dikra la sandore bila kare dina sadore bala kara avianore manandi orto dikra bala sandora bila kare dina ra bosada avianore manandi orto dikra avianore rakho la sandaro bala kara avianore manandi orto dikra chapa avianore sadora bila kara dina la ro sadare kere bila avianore kala dora sadore bala kara dina dare kala avianore manandi orto dikra avianore rekala sadora bola kere bila sandaro dina rabo rekala dona rabo sadara kere bila dana avianore manandi orto dikra chapa avianore sandaro kara apne avianore sadram saracha avianore manandi nandi rachta apne avianore sanalai daro dikara sandara pa
அவியானவரே சாமே ஹalleluya சந்தரோ கேதிபிலா அவியானவரே சந்தரோ விநாசரா சந்தரா துனரா பலா கேதிபி ஆமென் ஆரியரே சந்தோரி பிலா கரிய சந்தரா ஆமென் ஹalleluya நிகலா சந்தரா பிலா கரபா அவியானவரே ராகலா தினாரா அவியானவரே நன்றியோடு துதிக்கரா அவியானவரே சந்தலோ கரபலா கரதா ஆமென் ஹalleluya ராகலா சந்தரோ தாபா அவியானவரே சந்தோரி கலா சந்தலோ கரபலா அவியானவரே சந்தரா இயேசு நாமத்திலே கலா சந்தரா பலா அவியானவரே கலா சந்தரோ பலா கலா நன்றியோடு துதிக்கரா அவியானவரே சரணப்பா ஆமென் ஆமென் ஹalleluya அவியானவரே சரணப்பா சரணப்பா நன்றியோடு துதிக்கரா ஆமென் ஹalleluya ராகலா சந்தரா கலதினலா அவியானவரே நன்றியோடு துதிக்கரா ஆமென் ஹalleluya அவியானவரே சந்தலா கோராதிலா ஆமென் ஹalleluya அவியானவரே சந்தலா கோராதிலா சந்தலா ஆமென் சரணப்பா அவியானவரே விடுதலை இயேசுவின் நாமத்தினால் விடுதலை இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் விடுதலை 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 ஜேசுவின் விடுதலை அவருக்குள்ள எல்லா தேசத்தை எரிஞ்சு வரணும் அவருக்குள்ள எல்லா தேசத்தை சிந்தையோட அவர் சிந்தையோட அவரை மாற்றி கொடுங்க அவரை மாற்றி கொடுங்க அவரை மாற்றி கொடுங்க ஜேசுவினை மாற்றி கொடுங்க இந்த மந்த சக்தியிலிருந்து விடுதலை பண்ணுங்க அவரை விடுதலை பண்ணி கொடுங்க இயேசுவின் நாமத்துல ஜேசுவினை விடுதலை பண்ணுங்க இந்த மந்த சக்தி எல்லாமே அவரை விட்டு வெளியே வரணும் எல்லாமே வெளியே வந்து அவர் பரிசுத்தமா மாத்துங்க அவர் பரிசுத்தமா மாத்துங்க இயேசுவின் நாமத்துல ஜேசுவின் விடுதலை விடுதலை ஜேசுவின் விடுதலை ஆயிட்டார் விடுதலை ஆயிட்டார் அவர் விட்டு எல்லா தேசத்தையும் வெளியே அவர் விட்டு எல்லா தேசத்தையும் பரிசுத்தமா ஆவியார் நிரப்புங்க அவர் பரிசுத்த ஆவியார் நிரப்புங்க அவருக்குள்ள பரிசுத்த ஆவியார் நிரப்புங்க அவர் பரிசுத்த ஆவியார் நிரப்புங்க எந்த தேசத்தை இனி தொடக்கூடாது எந்த தேசத்தை அவர் தொடக்கூடாது எந்த தேசத்தை அவர் தொடக்கூடாது இயேசுவின் அவர் பரிசுத்த ஆவியார் நிரப்பு அவர் எந்த தேசத்தை தொடாதபடி அவர் தொடாதபடி வழி நட்டுவார் நடத்தும் அவர் அந்த மாதிரி வழி நட்டுவார் பரிசுத்த ஆவியார் நிரப்பி அவரை வழி நட்டுவார் பரிசுத்த ஆவி நிறைஞ்சேற்றணும் அவருக்குள்ள பரிசுத்த ஆவி நிரப்புங்கப்பா அவர் பரிசுத்த ஆவியார் நிரப்புங்க நிரப்புங்க ஜேசுவின் பரிசுத்த ஆவியை நிரப்புங்க பரிசுத்த ஆவியை நிரப்புங்க அவர் சிந்தையை கொடுங்க அவர் பழைய சிந்தையை கொண்டு வாங்க பண்டாட்டி பிள்ளைகள் சிந்தனையை கொடுங்க அந்த மாதிரி வழி நட்டுவாங்க அவர் அந்த மாதிரி சிந்தையை கொடுங்க பழைய சிந்தனையை கொடுங்க அவருக்கு எந்த மந்திரம் வெளியே வரணும் அவருக்கு வரணும் வெளியே வரணும் இந்த மந்த சக்தியை யார் அந்த குடும்பத்தில் போய் எரியணும் இந்த குடும்பத்தில் போய் எரியணும் யார் அந்த மந்த சக்தி ஜெயிச்சு அந்த குடும்பமே போய் எரியணும் அந்த குடும்பத்தில் போய் எரியணும் இந்த குடும்பத்தில் விடுதலை ஆகணும் ஜெய்சிமன் விடுதலை ஆகணும் இந்த மந்த சக்தியிலிருந்து விடுதலை ஆகணும் இந்த மந்த சக்தியிலிருந்து விடுதலை ஆகணும் இயேசுவின் நாமத்தில் இந்த மந்த சக்தியிலிருந்து விடுதலை ஆகணும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகணும் பரிசுத்தாவியார நிரப்பு பரிசுத்தாவியார நிரப்பு 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 அதே மாதிரி காலி சொல்லுங்க இந்த பூமியை பேச வைங்க இந்த பூமியை பேச வைங்க நல்லா பேசணும் வைத்தாவியை எடுத்து போடுங்க அவங்களுக்கு எல்லாம் வைத்தாவியை எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகணும் வைத்தாவியை எடுத்து போடுங்க வைத்தாவியை எடுத்து போடுங்க இந்த மந்த சக்தி எதுவாக இருந்தாலும் இயேசு மத்தில விடுதலை வைத்தாவில எடுத்து போட்டு பரிசுத்தமா மாற்றணும் பரிசுத்தமா மாற்றணும் வைத்தாவில எடுத்து போடுங்க காலி சொல்லுங்க எல்லாம் வைத்தாவியை எடுத்து போட்டு நல்லா பேசி அவங்க கல்யாணம் ஆசீர்வதிக்கணும் கல்யாணத்தில் ஆசீர்வதிக்கணும் அந்த மாதிரி வழி நிறுத்துங்க பரிசுத்தாவியை நிரப்பு 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 தானியங்கள பரிசுத்தாவியை நிரப்பு அந்த அசுத்தாவில வெளியே வரணும் அந்த அசுத்தாவில வெளியே வரணும் அந்த அசுத்தாவில வெளியே வரணும் அந்த அசுத்தாவில வெளியே வரணும் இயேசுவின் நாமத்துல அந்த அசுத்தாவில வெளியே வரணும் அந்த அசுத்தாவில வெளியே வரணும் அவங்களுக்குள்ள இருக்க எல்லா அசுத்தாவில வெளியே வரணும் ஜெய்சுமனுக்குள்ள தானியக்குள்ள இருக்க அந்த வீட்டுல இருக்க எல்லா அசுத்தாவில
பசுத்தாவி எரியணும் அந்த வீட்டில் எல்லா பசுத்தாவி எரியணும் இயேசுக்குள்ள எல்லா எரியணும் இயேசு யார் எந்த மங்களத்தில் அந்த குடும்பத்தில் போய் எரியணும் அந்த குடும்பத்தில் போய் எரியணும் இயேசு நாமத்துல இந்த மாதிரி எரியணும் அந்த வீட்டில் போய் எரியணும் எல்லாமே எரியணும் ஜெயசிமன் விடுதலை 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 ஆகணும் தானி விடுதலை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வதிக்கணும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வதிக்கணும் இந்த மந்த சக்தியிலிருந்து விடுதலை ஆகணும் அவங்க 2 பேரை விடுதலை ஆகணும் பசுத்தாவியை நிரப்புங்க ஒரு பசுத்தாவியை நிரப்புங்க ஏசப்பா உங்கள் கரத்தில் அவங்க கூடுதா நீங்கள் தான் அதே மாதிரி வரதகுமார் குடும்பத்தில் அந்த தீய சக்தி வெளியில் வரணும் இந்த தீய சக்தி வெளியே போயிடணும் இந்த தீய சக்தி வெளியே போயிடணும் ஏசு நாத்த இந்த தீய சக்தி வெளியே போயிடணும் அவங்க பிள்ளைக்க உங்கள் அப்பா பிள்ளைக்க அந்த தீய சக்திலாம் ஏசு நாட்டில் விடுதலாகணும் அவங்க அப்பா பிள்ளைக்க எல்லா தீய சக்தி வெளியே வரணும் ஏசு நாட்டில் விடுதலை விடுதலை அவர் விடுதலை இந்த வீட்டை விட்டு வெளியே போச்சு அவர் விடுதலை பசுத்தாவியோட நிரப்பு அவர் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கலாம் ஏசு நாட்டில் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கணும் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கணும் இந்த மந்த சக்தியிலிருந்து விடுதலை ஆகணும் இந்த மந்த சக்தியிலிருந்து எல்லாம் விடுதலை ஆகணும் அவரை விட்டு எல்லாம் வெளியே வரணும் அவரை விட்டு எல்லாம் வரணும் அந்த சிந்தையிலிருந்து விட்டு வரணும் தேவையில்லாத சிந்தையெல்லாம் எடுத்து வரணும் தேவையில்லாத சிந்தையெல்லாம் எடுத்து வரணும் வருஷமாக மாற்றணும் இந்த இச்சைக்காக அந்த இச்சையிலிருந்து விடுதலை ஆகணும் அந்த இச்சையிலிருந்து விடுதலை ஆகணும் இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து விடுதலை ஆகணும் அந்த தீசக்தி விஜயனிலிருந்து விடுதலை ஆகணும் பரிசுத்த ஆவியில விடுதலை ஆகணும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகணும் பரிசுத்தமாக மாற்றுங்க அவரை பரிசுத்தமாக மாற்றுங்க இந்த அமாவாசைக்குள்ள விடுதலை ஆகணும் விடுதலை ஆகணும் நீ அந்த அமாவாசையில் எங்கேயோ போகக்கூடாது அவர் பைபிள் எடுத்து அவர் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கணும் இந்த பைபிள் எடுத்து அவர் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கணும் அந்த மாதிரி வழி நிறுத்தலாம் அவர் அந்த மாதிரி வழி நிறுத்தலாம் பைபிள் எடுக்கணும் அவர் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கணும் அவர் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கணும் இயேசு நாமத்தில் அந்த ஊழியத்தில் ஆசீர்வதிக்கணும் பரிசுத்தாவியை நிரப்புங்க அவர் பரிசுத்தாவியை நிரப்புங்க அந்த தீசக்தி எரிஞ்சு போயிடலாம் அந்த தீசக்தி யார் செய்யணும் அந்த குடும்பத்தை போய் எரியணும் அந்த குடும்பத்தில் எல்லா வாரிசுகளுக்குள்ளே எல்லாமே எரியணும் அந்த வாரிசுல எரியணும் இந்த ஒரு குடியை கெடுக்காம குடும்பம் அந்த வாரிசுல எரியணும் அந்த குடும்பத்தில் போய் எரியணும் இயேசு நாமத்தினால எல்லா மந்தசக்தி அந்த குடும்பத்தில் போய் எரியணும் அந்த குடும்பத்தில் போய் எரியணும் இந்த தீசக்தியில எரியணும் அந்த குடும்பத்தில் யாரெல்லாம் மந்திரம் பண்ணாங்களா அந்த குடும்பத்தில் போய் எரியணும் இயேசு நாமத்துல எல்லாம் வெளியில போயிடணும் அந்த வெளியே போயிடணும் அவங்களை விட்டு வெளியே போயிட்டு அந்த குடும்பத்தில் போய் எரியணும் எல்லா தீசக்தி அந்த குடும்பத்தில் போய் எரியணும் எல்லா குடும்பத்தில் வெளியே போயிடணும் அந்த தீசக்தி அந்த குடும்பத்தில் எரியணும் அந்த குடும்பம் எரியணும் இந்த வாரிசுல எல்லாம் எரியணும் அந்த வாரிசுல எரியணும் அந்த வாரிசுல இந்த குடும்பத்தில் எப்படி எரிச்சாங்களோ இந்த குடும்பத்தை எப்படி பிரிச்சாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா குடும்பம் அந்த மந்தசக்தி செஞ்ச குடும்பம் இந்த வாரிசு குடும்பம் எல்லாம் எரியணும் இந்த வாரிசு குடும்பம் எல்லாம் எரியணும் இந்த வாரிசு குடும்பம் எல்லாம் எரியணும் ஜெயசிமனுக்குள்ளக்கா யாரெல்லாம் வாரிசு பிரிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளக்கா இந்த மந்தசக்தி உங்க குடும்பத்தில் இருக்க வாரிசுல எரியணும் அந்த குடும்பத்தில் வாரிசுல எரியணும் எல்லாமே எரியணும் அந்த வாரிசுக்கான இந்த சொத்துலாம் எரியணும் இந்த சொத்துலாம் எரியணும் இந்த வாரிசுல எரிஞ்சு போயிடும் இன்னும் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது இன்னும் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அந்த ஆசைப்படுங்க எல்லாரையும் விடுதலை பண்ணிக்கோங்க எல்லாரையும் விடுதலை பண்ணிக்கோங்க எல்லாரையும் விடுதலை பண்ணிக்கோங்க எசப்பா இந்த 8 சவரம் 8 மனம் இல்லை உங்கள் கருத்தில் போட்டுங்க அவங்களுக்குள்ள எல்லா தீசக்தியிலும் விலைக்கு அந்த நகையத்தான் தடுப்பி அவங்க மாற்றி கொடுங்க அவங்களுக்கு மாற்றி கொடுங்க அந்த தீசக்தியை எரிய வைங்க அவங்களுக்குள்ள தூக்கமே வரக்கூடாது அவங்க தூக்கம் வரக்கூடாது குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கணும் அவங்க பிரச்சனை குடும்பத்தாங்க நகையத்தான் தருது அவங்க குடும்பத்தில் தூக்கமே வரக்கூடாது இயேசு நமக்கு அந்த வாரிசு யாருக்குமே எல்லாமே அந்த வாரிசு யாருக்கு இந்த நகை வச்சிருக்க குடும்பத்தில் தூக்கமே வரக்கூடாது அந்த நகையை வச்சிருக்க குடும்பத்தில் தூக்கமே வரக்கூடாது இயேசு நாட்டில் அவங்க கஷ்டப்படணும் இந்த நகையைத்தான் தரணும் இந்த நகையைத்தான் நீ தரணும் இந்த நகையை எடுத்து சொல்ற நகையைத்தான் தரணும் அந்த குடும்பம் எரியணும் அந்த குடும்பம் எரியணும் கூட ஏமாற்றி சாப்பிடும் இந்த குடும்பம் எரியணும் அந்த குடும்பம் எரியணும் இந்த தீய சக்தினால எரியணும் இந்த தீய சக்தி இந்த நகையத்தும் உன குடும்பம் எரியணும் இந்த நகையத்தான் அந்த குடும்பம் அவங்க இல்லை அந்த குடும்பம் எரிஞ்சு போயிடணும் இயேசு நாட்டில் எரியணும் அந்த குடும்பத்தில் இருக்க வாரிசுலாம் எரிஞ்சிடணும் அந்த வாரிசுலாம் வாய்க்கக்கூடாது அந்த இனி வந்த வாரிசுலாம் அந்த நகையை போட்டுருக்காங்க யாருமே வாய்க்கக்கூடாது அந்த தீசக்தி வச்சிருக்க இந்த நகையை தரணும் இந்த நகையை தரணும் இல்லை அந்த நகையெல்லாம் வச்சிருக்க குடும்பம்லாம் எரிஞ்சிடணும் தராம ஏமாற்றி இந்த குடும்பம் எரியணும் இந்த குடும்பம் எரிஞ்சிடணும்
நாம இந்த குடும்பம் எரிஞ்சிடலாம். இயேசுவின் நாம நகையை இன்னும் தரல, இன்னும் ஒரு வாரம் இல்லாம இந்த நகையை தான் தரணும். இந்த குடும்பம் எரியணும். இயேசுவின் நாமத்துல இந்த நாமத்துல எரியணும். அந்த குடும்பம் இந்த நாமத்தினால அந்த குடும்பம் எரியணும். அந்த நகையை தான் தரல, இந்த நாமத்துல அந்த குடும்பம் எரியணும். இந்த தீய சக்தி குடும்பம் எரியணும். ஏமாத்தி எடுத்துமா இந்த நகையை அந்த குடும்பம் எரிஞ்சு போயிடும். இந்த நகையை தான் தரணும். ஒரு வாரத்துக்குள்ள அவங்க தரல, இந்த நகை வச்சு குடும்பம் எரியணும். இயேசுவின் நாமத்துல எரிஞ்சினோம். இந்த குடும்பம் எரிஞ்சினோம். இந்த குடும்பம் எரிஞ்சினோம். இயேசுவின் நாமத்துல இந்த குடும்பம் தான் தரல, இந்த குடும்பம் வாரிசு குடும்பம் எரியணும். இந்த வாரிசுல எரிஞ்சு போயிடும். அந்த வாரிசுக்காக இந்த நகையை தேடி போனாங்க. அந்த யாரெல்லாம் போட்டாங்க அந்த நகையை போட்டுருக்காங்க. அந்த குடும்பம் எரிஞ்சிடும். இந்த குடும்பம் எரிஞ்சிடும். இயேசுவின் நாமத்துல இந்த நகையத்தான் தரணும். 8 சாவரம் நகையத்தான் தரணும். அந்த 8 சாவரம் நகையை தரணும். 8 சாவரம் நகையை தரணும். இல்லை அந்த குடும்பம் எல்லாமே எரியணும். இந்த குடும்பத்தில் எல்லாமே எரிஞ்சிடணும். இந்த வாரிசுல எல்லாமே எரிஞ்சு போயிடணும். இயேசுவின் நாமத்தில் அவங்கள எரிய வைக்கணும். இயேசுவின் நாமத்தில் எரியணும். அந்த குடும்பம் எல்லாம் கால் பார்த்து அவர் குடும்பம் நீங்கள் தான் இந்த பொருளாட்சி அதே மாதிரி இந்த தீய சக்தி செய்த அந்த குடும்பம்லாம் எரியணும். இந்த தீய சக்தி செய்த குடும்பம்லாம் எரியணும். இந்த தீய சக்தி செய்த குடும்பம்லாம் எரியணும். அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு எதுனா தடங்களாக இருக்கும். அந்த பணத்துக்கு எதுனா தடங்களாக இருக்கும். இந்த தடங்களாம் உடைச்சிட்டு அது தேவை நம்ம பணத்தை தந்து இந்த கல்யாணத்தை உங்கள் பொண்ணு கல்யாணத்தை வழி நடத்தி வந்து ஆசீர்வதிங்க. வழி நடத்தி வந்து ஆசீர்வதிங்க. இந்த கல்யாணத்துக்கு எதுலாம் தடங்களாட்டம் அந்த தடங்கெல்லாம் உடைச்சிடுங்க. இந்த தடங்கெல்லாம் உடைச்சிது இந்த வீட்டுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிங்க. வழி எடுத்துருவோம். எந்த கட்டுகள் எல்லாம் இந்த கட்டையெல்லாம் உடைச்சிட்டு வாங்க வெளியில். இந்த கட்டையெல்லாம் உடைச்சிட்டு இந்த வீட்டுக்கு பணத்தை கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வைங்க. இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு ஆசீர்வதிங்க. இந்த கல்யாணத்தில் ஆசீர்வதிங்க. இந்த கல்யாணத்தை ஆசீர்வதிங்க. உங்கள் கருத்தில் ஒப்புடுங்க. இந்த கல்யாணத்தில் ஆசீர்வதிங்க. உங்கள் கருத்தில் ஒப்புடுங்க. நீங்கள் தான் எல்லாம் பக்கத்துலையாக இருந்து மேய்ப்பராக வந்துடும். உங்கள் கால் பக்கத்தில் பார்த்துருக்கேன். எனக்குள்ள இருக்க எல்லா தீய சக்தியிலேருந்து விலைக்கு இந்த குடும்பத்தில் இருக்க எல்லா தீய சக்தியை விலைக்கு எதெல்லாம் தடங்களாக இருக்கும் இந்த தடங்கெல்லாம் உடைச்சிட்டு இந்த கல்யாணத்தில் நீங்கள் ஆசீர்வதிங்க. முன்ன வந்து இந்த கல்யாணத்தை வழி நடத்துவாங்க. உங்கள் கருத்தில் இந்த கல்யாணத்தை தேவையெல்லாம் நிறைவேற்றி போங்க. எல்லாமே கால் பக்கத்தில் ஒரு கூடுங்க ஜெய் குத்துவாங்க. எல்லா குடும்பத்திலும் வரக்குமார் குடும்பத்திலையும் ஏசா குடும்பத்திலையும் இந்த மந்திரவாதி செஞ்ச எல்லா குடும்பத்திலையும் விடுதலை பண்ணி உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஜெய்சிமனை விடுதலை பண்ணி கொடுங்க. தானியை விடுதலை பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. வழி நிறுத்துவாங்க. உங்கள் கால் பார்த்தா பார்த்து ஜெய் குத்துவாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் இதாவே. భయపరచుతాము ఏసపోస రాజా சங்கீதம் 16 பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இவ்வளவு நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உணர்கிறோம் எல்லா விதமான போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரே தாவீது எப்படி உம்மை தேடினானோ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவனுடைய எதிராளிகள் அவனும் ஆண்டவரே குழப்பத்தின் மத்தியிலே சோர்வின் மத்தியிலே இவன் இல்லாமல் போகட்டும் அவன் இல்லாமல் போகட்டும் என்றெல்லாம் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல் இந்த வேத வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவதை நீர் வெளிப்படுத்தும். பேசுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை திறந்த புத்தகமாக உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களுடைய இருதயம் சிந்தனைகள் உங்களுடைய வசனத்திற்கு நேராக திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை பார்ப்பதற்கு மனக்கண்களை திறந்தரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று
இந்த தாவீது என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். அதற்கு முன்பதாக தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன கீதம். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற மத்தியிலே இன்றைக்கு தேவன் முதலாவது நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பி இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேறு எந்த சூழ்நிலையிலும் நாம் எந்த மனிதனையும் நம்ப முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளாக நாம் போய் கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களை நம்ப முடியாது, பிள்ளைகளை நம்ப முடியாது, ஏன் கூட இருக்கிற மனைவியை கூட நம்ப முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிற நம்மை தேவன் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நமக்கு மறைந்திருக்கலாம், ஆனால் நமக்கு விரோதமாய் செய்கிற காரியமாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் நமக்கு கண்ணு முன்பதாக இருக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு மறைவான காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை அறிந்தவர் போலீஸ்காரர் கிடையாது, வக்கீல் கிடையாது, எந்த ஒரு அரசியல் தலைவரும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவின் கண்கள் இந்த பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிற கண்களாக இருக்கிறது. எனவே அவர்தான் நம்மை காப்பாற்ற முடியும். ஒருவேளை நம்முடைய பிரச்சனையில் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அல்லது ஊழியத்தில் பல பிரச்சனை என்று நாம் காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை காப்பாற்றுவேன். அதற்கு நீ என்ன பண்ணணும்? என்னை நோக்கி, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் கூப்பிடும்பொழுது தான் அவர் காப்பாற்றுவார். அடுத்தபடியாக என்னுடைய நம்பிக்கை முழுமையாக எங்கே இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய ஜபத்தில் இருக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கிரியை செய்வார், அவர் முடிப்பார். அதுக்கு முன்பதாக நான் மனிதனுடைய சத்தத்தை கேட்க விரும்பவில்லை, மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்க விரும்பவில்லை. முதலாவது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை தெரிவிப்பேன், ஆலோசனை கேட்பேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால், ஆண்டவர் காப்பாற்றி நம்பி இருக்கிறவங்களை தேவன் உயர்ந்த அடைகளத்தில் வைப்பார். இரண்டாவதாக, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். ஆண்டவர் நம்முடைய காணிக்கையெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல, நம்முடைய தசம் பாகத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணலன்னா எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்குற காரியம் உன்னுடைய நெஞ்சம், நம்முடைய நெஞ்சம், உள்ளான இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே. எனவே தேவனிடத்தில் போகும்பொழுது, சபைக்கு போகும்பொழுது, ஐயோ காணிக்கை இல்லையே அதனால் சபைக்கு போக முடியலையே என்று அது ஒரு சாக்கா சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் கேட்பதெல்லாம் உங்களுடைய முழு இருதயத்தோடு வாப்பா, முழு இருதயத்தோடு என்னை தேடி வா, விருப்பத்தோடு தேடி வா, என்கிட்ட வா, என்னை நம்பி வந்தினா கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு வா. அப்போது என்ன சொல்கிறான்னா, என் ஆண்டவரே இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். ஆண்டவர் கேட்பதெல்லாம் உங்கள் நெஞ்சத்தை தான். அப்போ முதலாவதாக ஆண்டவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், அவரை நம்பி இருக்கிறவர்களை காப்பாற்றுவார். அதே போல் நம்ம ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு என்ன கொடுக்க வேண்டும்? எதனால் லஞ்சம் கொடுக்க வேண்டுமா, இல்லை தசம்பாகம் கொடுக்க வேண்டுமா, இல்லை காணிக்கை எதிர்பார்க்குறாரா? அது மனிதன் தான் எதிர்பார்ப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு, உங்கள் இருதயத்திலே அன்பு இருக்குதா, ஆண்டவரிடத்தின் மீது முழு அன்பு இருக்குதா, உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று அந்த நெஞ்சை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். எனவே தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்படும், தாகம் இல்லாதவனுக்கு குடின்னா குடிப்பானா, குடிக்க மாட்டான் பிரியமானவர்களே. அதே போல் தாகமாய் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமாவில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜீவ நீரூற்றாகிய வசனத்தை கொடுத்து உங்களை தேற்றுவது மட்டுமல்லாமல், உங்களுக்கு எந்த காரியத்திலிருந்து, ஒருவேளை கடன் பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க, அல்லது கர்ப்பத்தின் கனி வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருப்பீர்கள், அதிலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது வசனம் யாராவது படிக்கலாமா? பூமியிலுள்ள பசுவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகத்துவங்களுக்கும் அது வேண்டியதாக இருக்குது என்று சொன்னார். ஆமாம் பிரியமானவர்களே, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும், பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் என்றால் யார்? தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனை நம்பி வாழ்கிறவர்கள், தேவனுக்காய் பயபக்தியாய் தேவன் பார்க்கிறாரே, நம்ம தப்பானதை யோசிக்கக்கூடாது. தப்பு செய்வது எல்லாருக்கும் சகஜம், ஆனால் அந்த தப்பு செய்வதற்கு முன்பதாக நம்மை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னால் நிறுத்த முடியல, இந்த பாவத்தை விட்டு நான் வெளியேற முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு கேட்டால் தான் ஆண்டவர் உதவி செய்வார். இல்லைன்னா இந்த பரிசுத்த காரியத்தை உங்களால் காத்துக்கொள்ள முடியாது. 2 நாள் பரிசுத்தமாக இருப்பீங்க, 3ஆவது நாளில் அதே பாவத்தில் விழுவீங்க. அல்லது 3 வாரம் பரிசுத்தமாக இருப்பீங்க, 4ஆவது வாரம் என்ன பண்ணுவீங்க?
அதே பாவத்தில் விழுங்க. இப்படி விழுந்து விழுந்து எழுந்துங்கன்னா எப்படி பிரியமானவர்களே நீங்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய முடியும்? எனவே ஆண்டவரையே நீங்கள் நம்பி இருக்கும் பொழுது தான் பரிசுத்தமாக இருக்க முடியும். அதாவது நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொல்கிறார். அதே போல் கடந்ததை மறந்து விடு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். ப்ரெசண்டில் இன்னைக்கு உயிரோடு இருக்கும் பொழுது இன்னைக்கு தான் நாம் துதிக்க வேண்டும். இன்னைக்கு தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய நாளில் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் தான் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். ஏதோ பைபிள் 4 வசனம் தெரிஞ்சு சபையில் பைபிள் காலேஜில் படிச்சுட்டா என்னவாயிட முடியாது, பரிசுத்தவானா மாறிட முடியாது. கடவுளுக்கு யார் பயந்து அவருடைய வேதத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள்னா வெறும் பாஸ்டர் தான் பரிசுத்தவான்கள் நினைக்கிறாங்க. தப்பு. எல்லாரும் இந்த பூமியில் பிறந்த ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். எனவே இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அதாவது முழு பிரியம் வைத்திருக்கிற மகாத்மா என்றால் என்ன? இந்த பூமியில் வாழ்கிற இயேசுவை அறிந்திருப்பார்கள், அறியாமல் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நன்மை செய்வார்கள், மக்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, துரோகம். அவங்க தான் மகாத்மாக்கள். இவங்க பரிசுத்தவான்கள் கிடையாது, மகாத்மாக்கள். தப்பு இருக்கலாம், மனுஷன் தப்பு. இப்போ காந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாத்மான்னு அந்த வார்த்தை தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மகாத்மா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரு என்ற ஒரு நிச்சயம் கிடையாது. ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க. நேரு பார்த்தீங்கன்னா நல்லவர் தான், ஆனால் ரட்சிக்கப்பட்டாரா? படல. காந்தி பார்த்தா நல்லவர் தான், பைபிள்லாம் படிச்சிருக்கிறாரு, ஆனால் ரட்சிக்கப்படலை. அப்போது அவர்களுக்கெல்லாம் என்னவா வேண்டி இருக்கிறதுனா முழு பிரியம் வைத்திருக்கிறார். நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும். அதாவது தாவீது யார் சொல்கிறாருன்னா, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களும், அதாவது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், அதே போல் பூமியில் உள்ள நல்லவர்கள், அவங்க தான் மகாத்மாக்கள். அப்போது அப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு என்ன வேண்டியதாக இருக்குதுன்னா, ஆண்டவருடைய என்ன வேண்டியதாக இருக்குது? நல்ல ஆத்மா, ஆண்டவரை தேடுகிற ஆத்மா அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். 4வது காரியம், 4வது வசனம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுபவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்கள் என்னும் உதடினாலே உச்சரிக்கவும் மாட்டேன். ஆமென். தாவீது என்ன பொருத்தனை இது பொருத்தனை என்ன செய்கிறார்னா, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அதாவது முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு, கர்த்தரை நோக்கி தேவரீர் ஆண்டவரே என்று தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காப்பாற்றுவார். அவர்கள் நம்பிக்கையாக இருக்கிறாரு, அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அந்நிய தேவனை நாடி, அந்நிய தேவனைன்னா ஆண்டவரை தவிர்த்து நீ எதெல்லாம் உன் மனசில் பெருசாக வச்சுருக்கிறியோ அது எல்லாமே என்னது? அந்நிய தேவன். ஒருவேளை பணம் கிடைக்கணும்னு வச்சுன்னு இருக்கிறியா, அது கூட என்ன தான்? அந்நிய தேவன். ஆண்டவரை பெருசாக நினைக்காம, இது கச்சா நான் நல்லாயிடுவேன், இந்த வேலை கச்சா நான் சொகுசாகிடுவேன் அப்படின்னு நினச்சேன்னா அந்த வேலையை ஒன்று தான் அந்நிய தேவன். அப்போது ஆண்டவரை வைக்கிற இடத்துல எந்த பெரிய காரியத்தை நீ வச்சிருக்கிறியோ அதெல்லாம் அந்நிய தேவன். அந்த அந்நிய தேவனை நீ சேவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அப்போது தாவீது என்ன பொறுத்து செய்கிற இரத்த பான பலிகள் என்றால் என்ன? மிருகத்தையோ அல்லது மாடையோ என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க. அது யாருக்கு செலுத்துவாங்கன்னா, அந்நிய தேவனுக்கு முன்பதாக என்ன பண்ணுறாங்க? செலுத்துகிறாங்க. அது நாமங்களை நான் உதடுகளில் அந்த இரத்தத்தை பான பலி கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த விக்கிரகத்தின் நாமத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க? சத்தமிடுவார்கள். அது மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், என் வாயினால் உச்சரிக்கவும் மாட்டேன் ஆண்டவரே என்று இவன் ஒரு பொருத்தனை செய்கிறான். இந்த பொருத்தனையெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். 5வது வசனம், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரே காப்பாற்றுகிறீர். ஆமென். கர்த்தர் என் சுதந்திரமும். கர்த்தர் என் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? அவர் எல்லாமே தருவார். நான் கேட்டால், நான் மனசில் நினச்சாவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்வார். எந்த ஒரு காரியமும் எனக்கு தடையாக இருக்காது. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நான் சேவிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு முன்பதாக நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, அவரையே நான் நம்பி இருக்கிறேன் என்றால்
என்ன சொல்கிறாருன்னா இங்கே தாவீது, ஆண்டவர் என் சுதந்திரம், ஆண்டவர் என்னால் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் என்னால் ஆராதிக்க முடியும், சேவிக்க முடியும், ஜெபிக்க முடியும். என்னை காட்டில் விட்டாலும் நான் ஜெபிப்பேன், சிட்டியில் விட்டாலும் ஜெபிப்பேன், ஆள் இல்லாத பகுதியில் விட்டாலும் நான் ஜெபிப்பேன். கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்ற இருதயத்தோடு இந்த மனிதன் என்ன பண்ணுறாருன்னா தாவீது, ஆண்டவரை நான் சுதந்திரமா என் பாத்திரத்தின் பங்கு, பாத்திரம் என்றால் என்ன? அவர் சாப்பிட்ற தட்டு, புரியுதுங்களா? அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தையை தான் என்ன பண்ணுவார்? சாப்பிடுவார். ஆண்டவரே இந்த போஜனம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வார்த்தையை நான் போஜனமாக சாப்பிட்றேன். அப்படியாக அந்த பாத்திரத்தின் பங்குமா வைத்து என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நீர் எனக்கு கொடுத்த சுதந்திரம். நான் எங்கன்னா எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வர ஆண்டவர் தடையே இல்லாது. ஆண்டவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கூப்பிட்டாலும் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அந்த சுதந்திரத்தை யாருக்கு கொடுத்துருக்காருன்னா என்னை நோக்கி கூப்பிடுனார். புரியுதுங்களா? எரேமியால இருந்து எனக்கு கால் பண்ணுப்பா. மற்றவங்க ரிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஹோல்டு பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய கால் எப்பயும் என்ன பண்ணுவாங்க? கேட்டுட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார். 6வது வசனம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆம் ஆண்டவரே, நேர்த்தியான இடங்கள்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணிட்டு போகிறீங்க, அல்லது எனக்கு இது நடக்கணுன்ட்டு போவீங்க. ஒரு சமயம் தடை ஆகும், ஒரு சமயம் தடை ஆகாது. தடை ஆகுதுன்னா ஜெபித்தோம், தடை ஆகுதுன்னா அது நேர்த்தியான இடமே கிடையாது. நல்லா ஜபம் பண்ணிட்டாண்டவர், அது கிடைக்கணுன்ட்டு என்ன பண்ணிட்டேன்? நல்லா ஜபம் பண்ணேன், அழுது ஜபம் பண்ணேன், உண்மையாக தான் ஜெபித்து இருக்கிறேன், பரிசுத்தமாக ஜபம் பண்ணியிருக்கிறேன், விசுவாசித்து உபவாசித்து ஜபம் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் அது நடக்கலைன்னா அது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, உங்களுக்கு எதுனா ஒரு காரியம் கேட்டு நடக்குதுன்னா அது ஆண்டவருடைய சித்தம். ஜெபித்து வரணும். ஜெபிக்காமல் வந்ததுன்னா அது பிசாசின் சித்தமாக கூட என்ன பண்ணணும் இருக்கும். நான் அழுது கேட்டால் ஆண்டவர் தரார். அப்போ அது ஆண்டவருடைய சித்தம். அப்போ அந்த நேர்த்தியான இடங்களில் தான் உங்களை வைப்பார். சேஃப்டியான இடத்துல தான் என்ன பண்ணார்? ஆண்டவர் வைப்பார். அதே போல் எனக்கு பங்கு கிடைத்தது, எனக்கு வர வேண்டிய பங்கு ஆண்டவரிடத்துலேருந்து மனிதனிடத்துலேருந்து வரும். குடிங்கெல்லாம் வச்சுட்டு ஏமாற்ற முடியாது. எவ்வளோ நாள் ஏமாத்தார் அவர்? முடியாது. அப்போ என்னுடைய பங்கு, நான் கொடுத்த காசாக இருக்கட்டும், நான் கொடுத்த என்னுடைய பொருளாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், என்னுடைய பங்கு எனக்கு வந்து கிடைக்கணும் ஆண்டவரே. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சுதந்திரம்னா அங்கே தடை இருக்காது, அங்கே வந்து என்ன இருக்காது? தடையாக இருக்காது. நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கொடுப்பார். நான் ஜெபம் பண்ணால் எங்கேருந்து அந்த பங்கு வரணுமோ அது வந்து தான் சேரும். எனக்கு ஜெபம் பண்ணேன்னா என்னை நேர்த்தியான இடத்துல தான் சேஃப்டியாக என் குடும்பமாக என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து வாழ வைப்பார். செட்டில் பண்ணது அது என்னை செட்டில் பண்ணுவார். லைஃப்பில் செட்டில் ஆகலையான்னு வாங்க நிறைய பேர். அப்போ ஆண்டவர் செட்டில் பண்ணுகிறவராக இருக்கிறார். லைஃப்பில் என்ன பண்ணார்? வேலையை கொடுப்பாரு, வீட்டை கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. அதுதான் நேர்த்தியான இடத்துல என்ன பண்ணுவார்? நம்மளை பங்கடைய செய்கிறார். அடுத்தபடியாக 7வது வசனம், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ரா காலங்களிலே என் உள்ளியந்திரங்களே என்னை உணர்த்தும். ஆமென். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பெரிய அடிதடியாக இருக்கட்டும், என்ன தான் இருந்தாலும் எடுத்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் ஓடக்கூடாது. எடுத்த உடனே வக்கீலை பார்க்கலாமா? ஓடக்கூடாது. எடுத்த உடனே ஹியூமன் ரைட்ஸ் போகலாமா? பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, மகனே நீ என்னிடத்தில் ஆலோசனை கேட்டாயா? உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தது நான், உன்னை பாதுகாக்கிறது நான். என்னை மீறி ஒருவன் உன் மேலே கை போடுவான்னா நீ என்னிடத்துல தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். நீ என்னிடத்தில் வந்து தான் ஆலோசனை கேட்கணும். தேவையில்லாத குறி சொல்கிறவங்கிட்ட போகிறது, மந்திரவாதிகிட்ட போயிட்டு எனக்கு விரோதமாக இதெல்லாம் நடக்குது, அல்லது ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு எல்லாம் சொல்லுறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவர்களும் மனிதர்கள் தான். முதலாவது ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்றால் முதலாவது நீங்கள் முழங்கால் போடுங்க. உங்கள் வீட்டில் அழுங்க, ஏசப்பா போதும், அந்த ஒரு நாமம் போதும். ஏசப்பா எனக்கு இதெல்லாம் நடக்குது பிரச்சனை, ஆண்டவரே என்னோடு இருக்கிறீங்க, ஆனால் இந்த பிரச்சனையை மீறத்துக்கு தாண்டி செல்வதற்கு எனக்கு பலத்தை தாருங்க என்று ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு அவரை துதிக்க வேண்டும். ஆலோசனை எதற்குன்னா, எது நல்ல வழி எது கெட்ட வழி என்ற ஆலோசனையின் மூலியமாக நம்முடைய ஞானத்தில் அறிவில் ஆண்டவர் பேசுவார். நீ பொறுமையாக இருந்தினா நான் செய்வேன் பான்னுவார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. அவர் வார்த்தையினால் பேசுகிற தேவன். அப்படி தான் ஆலோசனை கொடுப்பார். கொடுத்து விட்டு இப்போ நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா நல்லா துதிக்கணும்.
என்ன செய்யணும்? அதே முனைவுன்னு இருக்கக்கூடாது. இந்த காரியம் கிடைக்கலையே, அது கர்ப்பக்காடி கிடைக்கலையே, வீடு கட்ட முடியலையே, பணம் வரலையேன்ட்டு அதையே நம்ம புலம்பக்கூடாது. பிரியமானவரே, புலம்புவதை நிறுத்திவிட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். துதிப்பது என்றால் என்ன? வீட்டில் பாட்டு புத்தகம் இருக்கிறது, பாட்டை பாடுங்க. ராகம் வருதோ வரலையோ பாட்டை பாடுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் செய்கிறவன் யாரை மகிமைப்படுத்துகிறான்? தேவாதி தேவனை. நீங்கள் சொல்கிற ஸ்தோத்திரம் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிற வல்லமை பிசாசுங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் தெரியும். பிரியமானவர்களே, ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாவே உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சோர்வுகள் நீங்கி போகும். உங்களை ஜபத்தினால் ஆண்டவர் வல்லமைப்படுத்துவார். எனவே கண்ட காரியங்களை உங்கள் சிந்தையில் குறித்து போட்டு அதை அசை போடாதபடி வாயை ஒரு சாப்பிட்ற மாதிரி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமைக்கிறப்போ ஸ்தோத்திரம், பாத்ரூம் போகிறப்போ ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் வந்து கூச்சனம் பட மாட்டார். பாத்ரூம் போயிட்டே ஸ்தோத்திரம் பண்ணுறானே அப்படிலாம் கிடையாது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் எப்போதும் தேவனை துதித்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுது பார்க்கலாம். இராக்காலங்களிலும் என் உள்ளிருந்தேங்கள் என்னை உணர்த்தும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உணர்வை கொடுத்து உணர்த்துவார். மகனே, நீ இத்த செய், இப்படி பண்ணு. ஏன்னா நீங்கள் ஆலோசனை கேட்டாச்சு, கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இரவு நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, சொப்பனம் வழியாய் பேசுவார், கனவின் வழியாக பேசுவார். இப்படிலாம் பேசி தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை உணர்த்துவார். அந்த உணர்த்தும் போது, மகனே இப்போ அந்த இடத்துக்கு போகாத, வெளியே சுத்தாத, இப்போ உட்காந்து ஜபம் பண்ணுன்னா அது உணர்வின் ஆவி. அப்போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்பட்டு இருந்து வீட்டில் உட்காந்து பைபிள் படிச்சிங்கன்னா வெளியே வர வேண்டிய ஆக்சிடெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்? தவிர்க்கலாம். அதை மீறி நீங்கள் போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத காரியங்கள் உங்கள் சரீரத்திற்கு பாதிப்பு உண்டாக்குகிறது. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் உணர்த்துகிறவர். ஜெபித்து தான் நாம் போக வேண்டும். ஒரு வீட்டுக்கு அழைக்கிறார்கள் என்றால் கூட யோசிக்க வேண்டும். ஆண்டவரே, இது உங்கள் சித்தம் இருக்கிறதா? அப்போ ஆண்டவர் உணர்த்துவார். மகனே, நீ இப்போ ஜபம் பண்ணு, கவலைப்படாது, போ, நான் உன்னோட வரேன். அதையும் மீறி ஆண்டவர் உணர்த்தாமல், அவர்கிட்ட எந்த ஒரு ரிப்ளை கிடைக்காம நீங்கள் தன்னிச்சையாய் செயல்படுவீர்கள் என்றால் சத்ரு காத்திருப்பான். எனவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் உணர்வடைய வேண்டும். 8வது வசனம். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது பைபிள் படிக்கிற மட்டுமல்ல, ஜெபிக்க போது மட்டுமல்ல, எப்பொழுதும் சிந்தையில் இருக்க வேண்டும், இருதயத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய சரீரத்தின் உணர்வுகளிலே கர்த்தர் இருக்க வேண்டும். வாயில துதியினாலே அவரை உயர்த்த வேண்டும். அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், வலது பாரிசம் என்பது பிதாவாகிய தேவன் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவர் வலது பக்கத்தில் இயேசுவுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கும். அந்த சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, ஏன் நம்மளுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது என்றால், இந்த காரியம்லாம் இருக்கணும். நான் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும், கர்த்தருக்கு என்று பயபக்தியாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்னா, என் வாழ்க்கை அசைக்கப்படாது. காரணம், எனக்காக ஒருவர் வலது பாரிசத்தில் பிதாவோடு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவர் பரிந்து, என் மகன் ஆண்டவரே ஜெபிக்கிறான், அவனை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கை அசைக்கப்பட்டு போகக்கூடாது, அவனுடைய வாழ்க்கை பாழடைந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அசைக்கப்படுவதில்லை என்ற ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள், கர்த்தரை உங்களை காப்பாற்றி வருகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எனவே என்னுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. பிரச்சனைகள் வரலாம், ஆனால் நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை என்ற விசுவாசத்தோடு நீங்கள் வாழுங்கள். 9ஆம் வசனம். ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமை களி கொண்டது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஆமாம் பிரியமானவர்களே, கர்த்தர் இதயம் பூரித்தது. இதயம் என்ன இதயம்? என் இருதயம். யார் இருதயம்? கர்த்தரை நம்பி இருக்கிறவருடைய இருதயம் பூரித்தது. பூரித்ததுன்னா இது பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிகுந்த சந்தோஷம், பூரிக்கிறது, அப்படியே பிரமிப்பா சந்தோஷமா. அடுத்தது, என் மகிமை களி கூர்ந்தது. மகிமை, நம்ம மேலே இருக்கிற மகிமை நமக்கு தெரியாது, பிசாசு பிடித்தவர்களுக்கு தெரியும். முந்தானேற்று என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகிறேன், அவர் குடிச்சிட்டு உக்காட்டு இருக்காரு. அவரை போயிட்டு சந்திக்கும் பொழுது என்னை பார்த்து என்ன சொன்னார்னா, ஏசப்பா வந்திருக்கிறாருன்றது. புரியுதுங்களா? அவர் கண்ணுக்கு என்ன தெரியுது? ஏசப்பா வந்திருக்கா, ஐயோ ஏசப்பான்றார். அப்போ என்ன அதுனா, எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பூரிப்பாயிடுச்சு. என்னடா நம்மளை பார்த்து நான் வரக்குமாறுன்ட்டு தெரியல அவருக்கு, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஏசப்பா வந்திருக்காரு அப்படின்றாரு.
ஏசப்பா நான் குச்சிட்டேன் ஏசப்பான்ற காரணம் என்ன? நான் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் மேலே இருக்கிற மகிமையை பார்ப்பார். மனிதர்கள் உங்கள் தோற்றத்தை தான் பார்ப்பான். ஆனால் பிசாசு அவங்க உள்ளே இருக்கிறாங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற ஆண்டவரை அவர்கள் பார்ப்பார்கள் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்குதுன்னா மகிமை கொடுத்திருக்கிறார். மாம்சம் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். நம்முடைய மாம்சம் காத்து இருக்க வேண்டும். சில காரியத்திற்கு காத்து இருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். உடனுடனே நடந்துட்டா எல்லாமே முடிந்துவிடும். எனவே காத்திருக்க வேண்டும். 10வது வசனம், என் ஆத்துமா பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான்கள் அழிவே காணவட்டீர். அல்லேலூயா. அதாவது என் ஆத்துமா, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், கர்த்தர் காப்பாற்றுகிறார், கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தருக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், கர்த்தர் எனக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் வலது பாரிசத்திலே. நான் வந்து கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறேன். நம்பிக்கையோட ஆண்டவர் மீது இருப்பதனால என்னுடைய ஆத்துமாவை ஆண்டவர் ஒருபோதும் பாதாளத்தின் காரியத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா என்ன பண்ணுறதுன்னா, நிறைய பேருக்கு பாதாளத்தில் இறங்கியாச்சு. காரணம், பாதாளம் என்றால் என்ன? எப்பொழுதும் அழுகை, எப்பொழுதும் வேதனை, எப்பொழுதும் தான் இந்த காரியம் மாறுமோன்ற கவலை, வேதனை, சோர்வு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதாளத்தினுடைய காரியங்கள். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நரகத்தை இங்கேயே அனுபவிக்கிறோம் பிரதர்ன்ட்டு சொல்லுவாங்க நிறைய பேர். காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ளே வந்து ஆண்டவராகிய ஒளி, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள களி கூறுதலாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்ற உணர்வு இல்லாதவர்களாய் கர்த்தரை தங்கள் நம்பிக்கையாக வைக்காமல் உலக பொருள் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, கடன் தீருமா, இந்த காரியத்தையே அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பதால் அவர்கள் நரகத்தை எங்கே அனுபவிக்கிறாங்க? இந்த பூமியிலேயே அனுபவிக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார், சந்தோஷமாக இரு என்று சொல்லியிருக்கிறார், சமாதானம் உன்னை ஆள கடவுது என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தெல்லாம் பிசாசு என்ன பண்ண மாட்டான். இதெல்லாம் கேட்காதப்பா, நீ கவலைப்படு, உன் வீட்டில் சாப்பாடு இல்லைல்ல, கவலைப்படு, என்ன ஜபம் பண்ணுற, உன் பையன் சண்டை போடுறான்ல, கவலைப்படு, இதையே உங்களை யோசிக்க வைப்பான். இதுதான் சிந்தனையின் கட்டு, சிந்தனையின் கட்டு, இருதயத்தின் கட்டு. இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டுகளை, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை பாதாளத்தின் கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவார் பிரியமானவர்களே. எனவே இந்த உயிருள்ள நாட்கள் ஒரு 60-70 வருஷம்தான் வாழப்போம். சந்தோஷமாக இருங்கள், கர்த்தரை நம்பி வாழுங்கள், ஊழியம் செய்யுங்கள். உங்களால் முடிந்தவரை என்ன சம்பாதித்தாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே. சம்பாத்தின ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லாமல் வரல. 8000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, சந்தோஷமாக இருங்க. கடன் வாங்கிட்டீங்களா, இனிமேல்ட்டு கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே, பொருத்தனை பண்ணி இனிமேல்ட்டு இந்த கடனை அடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை கேளுங்க, ஆண்டவர் நடத்துவார். அந்த சந்தோஷத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களே உங்கள் ஆத்மாவை பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் அந்த இருதயத்திலே ஆளுகை செய்வார். ஆண்டவர் இருந்தார்னா உங்கள் முகம் சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் இருந்தார்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்கள் முகம் சமாதானமாக தான் இருக்கும். கர்த்தருடைய பொலிவு, வெளிச்சம் உங்கள் முகத்தில் இருக்கும், பிரசன்னம் இருக்கும் பிரியமானவர்களே. நீங்கள் உலகத்தை யோசித்து உங்கள் முகம்லாம் என்னன்னா கருத்து போயிடும். பிசாசை போல ஒரு தோற்றம் உங்கள் சரீரத்தில் உண்டாகும். காலை பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும், கையை பார்த்தா கருப்பாயிடும், கழுத்தை பார்த்தா கருப்பாகும், முகத்தை பார்த்தேன்னா கருவடுக்கள் காணப்பட காரணம் என்ன? நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ள இல்லைன்ட்டு காமிக்குது. அதுதான் சிக்னேச்சர். இது செய்வினை என்றால் என்ன? நீங்கள் செய்கிற பாவத்திற்கான பாவத்தை அனுபவிக்கிறீர்கள், அதுதான் செய்வினை. எனக்கு யாரோ ஒருத்தர் செய்வினை வச்சுட்டாங்க, அந்த கவலையெல்லாம் போடாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ள கர்த்தர் கொடுத்த வேதத்தை மனமகிழ்ச்சியாக நீங்கள் படித்து அதை விசுவாசித்து அதை பேசிக்கொண்டு துதித்து கொண்டு ஸ்தோத்தரித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்கள் முகம் பிரகாசிக்கும். நீங்கள் யாருக்கு ஜெபிக்கிறீங்களோ அங்கே அற்புதம் நடக்கும். இதை விசுவாசிங்க பிரியமானவர்களே. எனவே இனி கர்த்தர் உங்களை பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். இது என்ன அழிவுனா ஆத்தும அழிவு. அழிவு எல்லாருக்கும் உண்டு, அதாவது சரீர அழிவு உண்டு. சரீரம் ஏன் அழியுதுன்னா நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக மரணம் என்கிற காரியத்தை நாம் அனுபவித்திருக்கோம். அதுவும் சாபம்தான். ஆனால் இந்த சாபத்தை, ஆத்துமாவின் சாபம் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஆத்துமா என்ன பண்ணக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. சரீரம் மண்ணுக்கு போகலாம், ஆனால் ஆத்துமா நரகத்துக்கு போச்சுன்னா இப்போ இருக்கிற உணர்வுகள் பூமி கீழே அந்த நரகத்துக்குள்ளேயும் அதே உணர்வு இருக்குமா? பைபிளில் இருக்குது. இங்கே என்னென்ன பேசுகிறோமோ, என்னென்ன செய்கிறோமோ அந்த உணர்வு அப்படியே, அந்த வலி அப்படியே எங்கே இருக்குன்னா நரகத்தில் இருக்கணும். அது எதுக்குன்னா ஆத்துமாக்கு வலி. அப்போது இப்போ நம்ம சரீரத்தை ஒருத்தர் குத்துறாங்கன்னா எங்கே வலிக்குது? இருதயத்தில் வலிக்குது, எண்ணங்களில் வலிக்குது.
என் சரீரத்தில் ஒன்றாகாது, ஆனால் அங்கே ரத்தம் வரும். ஆனால் வலி வேதனை எதுக்கு தெரியுது? இருதயத்துக்கு. அப்போது அந்த ஆத்துமால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நரகத்துக்கு போய் விடக்கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பரிசுத்தவான் என்று யாரை சொல்லியிருக்கிறேன்? ஆண்டவரை நம்பி இருக்கிறவன் பரிசுத்தவான், கத்தருக்காய் வாழ்கிறவன் பரிசுத்தவான், கத்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் பரிசுத்தவான், கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு வாழ்கிறவன் பரிசுத்தவான். எனவே சொல்லியாச்சு பரிசுத்தவான். எனவே பரிசுத்தவான் அழிவு காண மாட்டான், ஆத்தும அழிவு. அடுத்தபடியாக 11ஆம் வசனம் கடைசியாக, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பக்கத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. இப்பொழுது இவ்வளவு வசனம் படித்தோம். எவ்வளவு வசனம்! ஆண்டவரே காப்பாற்றுங்க சொல்கிறான் தாவீது. ஆண்டவரே எனக்கு விரோதிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? என் ஆத்துமாவில் பட்சிக்கிறவர்கள்லாம் எழும்பியிருக்கிறாங்க. அதே போல் எனக்கு என்னுடைய காரியத்தெல்லாம் திருடி கொண்டு இருக்கிறார்கள், பிடிங்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் திருப்பி கொடுங்க. எவ்வளோ காரியங்கள் அவன் ஒப்பாரி வைத்தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கம், ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற மார்க்கம். நீங்கள் செத்தா தான் நல்லா இருப்பீங்கன்ட்டுலாம் சொல்ல வரல பிரியமானவர்களே. இந்த வாழ்க்கையிலே நீங்கள் நல்லா இருக்கலாம். அதாவது கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிற இதுதான் வார்த்தை. இதன்படி செய்கிறவர்கள் தான் ஜீவ மார்க்கத்துக்கு. மார்க்கம் என்பது வழி. அந்த வழியில் யார் பிரவேசிப்பார்கள் என்றால், ஜீவனோட ஆத்மாவில் ஜீவன் இருக்க வேண்டும். செத்த பிணம்லாம், செத்த ஆத்மாலாம் பிரவேசிக்க முடியாது. அப்போது நம்முடைய இருதயத்திலே ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறீர். அடுத்தது உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். ஆண்டவரை எங்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ தேடுறோமோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஆனந்தத்தை தருகிறார். உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. எனவே வலது பாரிசம் என்பது நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நித்திய பேரின்பத்தை கொடுக்கிறார். எனவே இந்த 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் இருக்கிறது. நாம் எதற்காக வாழ்கிறோம் என்றால் நித்திய ஜீவனை அடையும்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியின் வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. காரணம், இந்த பூமியின் வாழ்க்கை சோதித்து பார்ப்பதற்காக தான் நம்மை வைத்திருக்கிறார். அப்போ இந்த சோதிக்கப்பட வேண்டும் என்றால் பாவம் கிரியை செய்யும். பலர் திட்டுவாங்க, கோபித்து கொள்ளக்கூடாது. மனிதன் என்ன பேசினாலும் அதெல்லாம் அசட்டை பண்ணிவிட்டு ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? நீ நல்லா இருப்ப சொல்கிறாரு, நீ வாழ்ந்திருப்ப சொல்கிறாரு, உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பேன், உலகிற்கு ஒளியாய் மாற்றுவேன், நீ உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாய் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிரதர், பக்கத்தில் இருக்கிற சபைக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு கூட காசு இல்லையா சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களை உலகத்தை கலக்குகிறவர்களாக உலக நாடுகளுக்கு கர்த்தர் உங்களையும் கொண்டு நீங்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டாருன்னா பல தேசத்திலே உங்கள் கால்கள் படும். பல தேசங்களுக்கு உங்களை கூப்பிடுவார்கள். கர்த்தர் உங்களை அழைத்து தம்முடைய ஊழியத்தை செய்ய வைப்பார். காரணம் என்னவென்றால், நீங்கள் ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்குரிய ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொண்டீர்கள். எனவே ஜீவ மார்க்கம், ஜீவ வழிக்கு போகாத அநேக மக்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. எனவே எவ்வளவு நாள் தான் இந்தியாவில் நீங்கள் பிரசங்கிப்பீங்க? பல தேசத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? கொண்டு போவார். உங்கள் வீட்டுக்கு கொண்டு போவார், உங்கள் கிராமத்துக்கு கொண்டு போவார், உங்களுடைய பட்டணத்துக்கு கொண்டு போவார். ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய பரிசுத்தம். ஆண்டவருக்கு தேவை ஆண்டவர் மீது நம்பிக்கை. ஆண்டவருக்கு தேவை நீங்கள் தான், ஆண்டவர் தான் என்னை நடத்த முடியும் என்கிற ஒரு உணர்வு. இந்த உணர்வுலாம் இருந்தால் தான் நாம் எங்கே போக முடியும்? நித்திய ஜீவனை அடைய முடியும். இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு வேதமே சொல்லுது. ஆனந்தமாக இருப்பீங்களா? ஆனந்தம்னா சந்தோஷம் கிடையாது, அடுத்த லெவல் ஆனந்தம். அது சொல்லணுன்னா கூட புரியாது. பிரச்சனைகள் பல இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருப்பார் தலைவர். காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் ஜெபித்தால் ஆண்டவர் கேட்பார், ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருந்தால், யாருன்னா வெக்க பார்த்துட்டோம், யாருன்னா உங்களுக்கு விரோதமாக பேசிட்டோம், கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுடைய சோதனையின் மத்தியிலே உங்கள் தலையை பனை மரத்தை போல நிற்க செய்வார். பனை மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காற்றடிச்சாலும் அது ஆடும் தவிர கீழே அதுலேருந்து ஒரு மட்டை கூட விழாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோடைய வேர், பனை மரம். ஆனால் கீழே இருக்கிற செடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம், கரும்பு குச்சி இப்படி தான் இருக்குது. எனவே ஆண்டவர் உங்களை பனை மரத்தை போல நீதிமானாய் மாற்றி கேதுரு மரத்தை போல உங்களை செழித்தவங்க செய்வாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு துதிக்க ராஜா.
நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்கண்ணா, டைம் ஆயிடுச்சு. சரி. அது பண்ணிட்டான், நீங்கள் பண்ணிட்டீங்களா ஆவியில்? இவரே பாவம் அவன் மட்டும் பண்ணிட்டான். இவரே இந்த வேலை கூட தாழ்த்துக்கிறோம் பசுப்பா. இந்த வேலை கூட இந்த குடும்பத்தை நம்முடைய கரத்தில் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த குடும்பத்தை நீங்க இருங்க ராஜாவே. முதலாவது தேவனுடைய ராஜ நீதியும் தேடுங்க, அப்போது எல்லாம் உங்களை கூட கொடுக்கணும் அனுவரே. இந்த குடும்பம் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து தேட தேவனாய் கத்த கிருபை பாராட்ட முடியாமட கரத்தில் ஒப்பு கொடுக்கும் தகப்பனே. இந்த பிள்ளைகளை ஒரு வயசோட கண் நோக்கி பாருங்க அனுவர். ஒரு பக்கம் ஒரு ஆள், ஒரு பக்கம் ஒரு அப்படியே ஓடுறாங்க ராஜா அனுவரே. இப்போ கடமைக்காக ஜம்மான் உண்மையோடு ஜெபிக்க தேவனாய் கத்தப்பா. அந்த பிள்ளைகளை உள்ளத்தில் ஆவியா நீங்கள் ஏவ முடியாமட கரத்தில் ஒப்புக்கணும்ப்பா. பிள்ளைகளுக்கு வருமானம் ஆவியத்தாங்க ராஜா தகப்பனே. எங்கே வருமானம் உண்டு அங்கே விடுதலை உண்டு சொன்ன தேவன் தகப்பனே. இந்த குடும்பத்தில் வருமானம் ஆவிய தேவனாய் கத்த ஓட்ட முடியாமட கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனேப்பா. தகப்பனே இந்த குடும்பத்தை நீங்கள் தங்கிருங்க ராஜா தகப்பனேப்பா. என் தேவன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாமட கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. இந்த வனக்குள்ள அந்த மகன் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கணும்ப்பா. இந்த சரீரத்தை எல்லா பலவனத்தை எடுத்து போடுங்க தகப்பனே. பலவனத்தோடு காணப்படுறாங்க அனுவரே. இந்த சரீரத்தை அப்பா நீர் உண்டாக்கின சரீரம் தகப்பனே. இந்த சரீரத்தை தேவனுடைய ஆளுக இருக்கட்டும் ராஜா தகப்பனே. எல்லா பலவனத்தை எடுத்து போடுங்க ராஜா அனுவரே. என் பலவனத்தை வேணும் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனப்பா. நம்முடைய பேலன் மகன் சரீரத்தை பூர்ணமாய் விளங்க தேவனம் உதவி செய்ய முடியாம கரத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகள் செய்ய வேலையை ஆசிரியங்க. வேலை செல்ல முன்ன அதிகாரிக்கான தயவு கொடுங்கப்பா. வேலை செல்ல உயர்வு தாங்க வருமானத்தை கூட்டி தர முடியாம கரத்தில் ஒப்பு அனுவரேன். இந்த வீட்டில் சந்தோஷமான கட்டையிட முடியாம இருக்கப்பா. அப்போ தண்ணியை வீட்டில் ஆசிரியக்க முடியாம கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனேப்பா. அனுவரே அவருடைய திருமணம் வச்சிருக்காங்க அனுவரே. இந்த திருமண தேவனுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் அனுவரே இந்த திருமணம் ஏற்படுத்துங்க எங்களுக்கு தெரியாராச்சா தகப்பனே. அப்பா உமக்கு சித்தமான பிள்ளைந்த அப்பா அந்த மகளை தேவனுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இரு வீட்டார் திரும்ப தேவனாய் கத்த நீங்கள் பொறுப்பை நடத்துங்க அனுவரே. அப்பா மகள் ஒரு தவறு செஞ்சாலும் ஒரு விஷயம் மன்னித்தப்பா. இந்த திருமண காரியம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு விடுறாச்சு ஆண்டவரே. இந்த திருமணம் தேவனாய் கருத்து நீங்கள் நேரத்தை செய்து முடிக்க முடியாமல் இருக்க ஆண்டவரே. இந்த திருமண தேவைகள் சந்திக்கப்படுறாச்சு ஆண்டவரே. நாமத்தில் எதை கேட்டாலும் தருன்னு சொன்னப்பா ஆண்டவரே. இப்படி நாமத்தில் நீங்கள் கேட்குறோம்ப்பா. இந்த திருமணத்து காரியத்தை தேவனாய் கருத்து நீங்கள் நடத்தி நேரத்தை செய்து நடத்த முடியாப்பா. இந்த திருமண தேவைகள் சந்திக்கப்பட தேவனாய் கத்த கிருபை பாராட்ட முடியாமல் இருக்க ஆண்டவரே. இந்த திருமணம் தடை இல்லாமல் நடக்க தேவனாய் கத்த உதவி செய்யுங்க. ரெண்டு வீட்டாரப்பா சமாதானத்தோடு நடத்த தேவனாய் கத்த கிருபை பாராட்ட முடியாம கரத்தில் ஒப்பு ஆண்டவரே. திரும்ப எந்த சஞ்சலமும் சலச்சலப்பு வராது தேவனாய் கத்த நீங்கள் நேரத்தை நடத்த முடியாம கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவரே. எந்த தடை இல்லாமல் நடத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா அந்த நெகை சீக்கிரம் வர தேவன் உதவி செய்யுங்கப்பா. அவங்க உள்ளத்தில் ஆவியா நீங்கள் பேசுங்கப்பா ஆண்டவரே. இந்த மகனை ஏமாற்றக்கூடாதாச்சாப்பா. இந்த மகனை உண்மையாக கொடுத்துருக்கான் தகப்பனே. அப்பா அவன் ஏதோ வாங்கினான் கஷ்டம் வாங்கினாங்க தகப்பனே. அப்பா மகனை ஏமாற்றக்கூடாது அந்த அப்பா நகை கொடுக்க அவங்க உள்ளத்தில் ஆவியான்னு நீங்கள் பேசுங்க பாண்டவரே. 8 சவரம் கொடுத்துருக்க அந்தப்பா இப்போ கொடுத்த அந்த பிள்ளையோட திருமணக்கு அது உதவி இருக்கும் ராஜா தகப்பனே. அவங்க உள்ளத்தில் ஆவியான்னு நீங்கள் பேச முடியாமல் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. அந்த நகை சீக்கிரம் கிடைக்க தேவன் உதவி செய்ய முடியாமல் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. நாங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கிறோம் ராஜா தகப்பனே. அப்பா என் தேவன் தகப்பனே தீமைக்கு தீமை செய்யாத தகப்பனே. அப்பா அவங்க தேவ ஆவியான்னு நீங்கள் அந்த உள்ளத்தில் ஆவியான்னு நீங்கள் பேசுங்க. இந்த நகத்தை கொண்டு வந்து சீக்கிரம் கொடுக்க தேவனாய் கத்த கிருபை பாராட்ட முடியாம கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. அப்பா இயேசுவே அப்பா அது மட்டும் இல்லை அந்த போஸ்ட் ஆஃபீஸ் காசு வர வேணும்னு சொன்னாச்சா தகப்பனே. அப்பா அந்த தடைகளெல்லாம் நம்ம நீக்கி போடுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரிய தடை இருக்குது எனக்கு தெரியாது ஆண்டவரே. நீங்கள் தடைகளை உடைக்கிற தேவன் அப்பா தகப்பனே. திரும்ப ஆண்டவரே அந்த மகன் போஸ்ட் ஆஃபீஸ் காசு சீக்கிரம் வர தேவ ஆவின்னு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் வந்தாப்பா திருமணத்துக்கு நல்லா இருக்குன்னு யோசிக்கிறாங்க ராஜா தகப்பனே. என் தேவன் அது தடையாக இருக்க எல்லா தடைகளும் இயேசு நாம நீக்கி போட முடியாமல் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும்ப்பா. தடை கொண்டு வர எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு நாமத்தை முறியடிக்கப்பட்டாச்சு ஆண்டவரே. இந்த வீட்டுக்கு எதிராக்கிறே சரி எல்லா ஆண்டவரே அந்தகார வல்லமை அப்பா இயேசு நாமத்தை முறியப்பா. எல்லா மனுஷ சக்திகள்லாம் இயேசு நாமத்தில் முறியடிக்கப்பட்டோம் ராஜா தகப்பனே. அப்பா அந்த வீட்டுக்கு அப்பா எதிராக்கிறே சரி எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு நாம் முறியடிக்கப்பட்டாச்சு ஆண்டவரே. இந்த பிள்ளை நீங்கள் துணை நில்லுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் துணை நின்று தகப்பனே எல்லா காரியத்தையும் தேவனாய் கத்த நீங்கள் பொறுப்பை நடத்த முடியாமல் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாச்சு ஆண்டவரே. அப்பா என் தேவன் அப்பா இந்த வீட்டில் நீங்கள் இருங்கிறாச்சு அப்பா. நீங்கள் இருந்தப்பா இந்த காரியத்தெல்லாம் பொறுப்பை நடத்த முடியாமல் கத்தனப்பா. இவங்க நல்ல ஆலோசனை தர முடியாமல் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனேப்பா. இந்த வீட்டை சுற்றி நீங்கள் வேலை எடுத்து பாதுகாக்க முடியாமல் கரத்தில் ஒப்பு கொடுப்பா. நீ பெரிய காரியங்கள்
காரியங்கள் செய்யுங்க அப்பா. இந்த வேலை கூட ஒரு வாரம் கும்மடி கருத்தில் வைப்பா ஆண்டவரே. மகனை ஒரு வயசு கூட கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒருவனையான கூலியன் சக்தி தான் அவனை கணம் பண்ண சொன்னப்பா ஆண்டவரே. மகன் நம்முடைய கரத்தில் எடுத்து உயர்த்தி வைங்கப்பா ஆண்டவரே. அப்பா என் மகனுக்கு எதிராக கிரேச எல்லா மணிய சக்தியெல்லாம் இயேசு நாமத்தில் முறியடிக்கப்படுறாச்சா தகப்பனே. ஆண்டவரே மகனை வேலை பார்த்துங்க ஆசீர்வைங்கப்பா தகப்பனே. அப்பா அவங்க தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. அப்பா கர்த்தரா இயேசு விசுவாசம் அப்பா நீ வீட்டார் ரட்சிக்கப்படணும் சொன்னீங்கராச்சா ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் குடும்பத்தை நிறைவேற தேவனாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த தகப்பனுக்கு இருக்க எல்லா அந்தகார இருவெல்லாம் இயேசு நாமத்தில் வெளியே வரட்டும் ஆண்டவரே. எல்லா விபச்சார ஆகியெல்லாம் இயேசு நாமத்தில் வெளியே வரட்டும் தகப்பனே. ராக்காலா சந்தோரா பீலா ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீங்க இருங்க ராஜா தகப்பனே. அந்த குடும்பத்துக்கு எதிராக கிரேசர் எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு நாமத்தில் முறியடிக்கப்பட்ட ஆண்டவரே. சுதந்திரத்தை பறிக்க நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு நாமத்தில் முறியடிக்கப்பட்ட ராஜா தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வர பங்கெல்லாம் தேவனை நேரத்தை வந்து சேர தேவன் உதவி செய்ய முடியாமட கரத்தில் ஒப்பு கொடுக்கும் தகப்பனே. அவங்க தகப்பனே அப்பா அவங்க தகப்பனார் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ரட்சிக்க பாடட்டும் ராஜா ஆண்டவரே. ஒரு ஆத்மாவோட கெட்டு போகணும் சுத்தமல்ல எல்லாரும் மனதை ரட்சிக்க முடியாது உலகத்துக்கு வந்தீங்க ராஜா அப்பா. நீ வந்த நோக்கம் நிறைவேறணும் அப்பா. அந்த மகனை ஒரு வயசோட கண் நோக்கி பாருங்க ராஜா ஆண்டவரே. தகப்பனே அப்பா முதிய தாங்க சொம்பம் இம்மட்டும் ஜீவனோடு வைத்திருக்கிறே ராஜா தகப்பனே. அந்த மகன் உள்ளத்தில் ஆவியா நீங்க கிரியேசங்க பேசுங்கப்பா பேசுங்கப்பா ஆண்டவரே. வேண்டாத அந்நிய சக்தியெல்லாம் ஏசு நான் வீட்டுல வரக்கூடாது ராஜா தகப்பனே. அந்த வீட்டை விட்டு ஏசு நாமத்தை வெளியே போகட்டும் அக்காலா. குடும்பத்தை சமாதானம் கெடுக்க நினைக்கிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள் ஏசு நாமத்தில் வெளியே போகட்டும் தகப்பனே. ரக்காலா சந்தோரா பாலாக்கா தகப்பனே. அந்த வீட்டில் நீங்க இருங்கப்பா நீங்க இருக்க ஆண்டவரே. மனைவிக்கு கணவனுக்கு பிரச்சனை கொண்டு வர சமாதானம் கெடுக்க நினைக்கிற எல்லாம் அந்தகார வல்லமைகள் ஏசு நாமத்தில் நிர்மூலமாக்குறப்பா. பெற்றோருக்கு மகனுக்கு அந்த குடும்பத்தில் சமாதானம் கொண்டு வர எல்லாம் கேடனுக்கு எல்லாம் அந்தகார வல்லமைகள் ஏசு நாமத்தில் வெளியே போகட்டும் தகப்பனே. காலா தானாரா தகப்பனே. அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் ஆச்சாப்பா. மகன் விரும்புகிற காரியம் நிறைவேற்றுங்க ராஜாப்பா. என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. வருண்குமார் விரும்புகிற காரியத்தை என்ன சிந்தனை எல்லாத்தையும் தேவனாய் கத்த உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுறாச்சா ஆண்டவரே. நம்ம வாஞ்ச விருப்பம்லாம் நீங்கள் நிறைவேற்ற முடியாமட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரே. இந்த குடும்பத்தை சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. சமாதானம் உண்டாகட்டாச்சாப்பா. உன் நாமத்தில் எதை கேட்டாலும் தருன்னு சொன்னப்பா. உன் நாமத்தில் நான் கேட்குறோம். அந்த குடும்பத்தோடு நீங்கள் இருங்கிறாச்சா ஆண்டவரே. எல்லா அந்நிய சக்தியெல்லாம் இயேசு நாமத்தில் வெளியே போகட்டும் தகப்பனே. கல்லா சாந்தாரா பாரப்பா ஆண்டவரே. அப்பா அவங்க அந்த ஒரே சாப்பா அவங்க தகப்பனோடு இருக்க அந்த லேடியை கூட நம்முடைய கரத்தில் அந்த விலகி போகட்டும் ராஜாப்பா. அந்த மகள் கூட ரட்சிக்கப்படணும் ராஜா ஆண்டவரே. விலகி ரட்சிக்கப்படணும் ராஜாப்பா. என் தேவன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாமட கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தை நீங்கள் வேலையை எடுத்து பாதுகாக்குங்க ராஜா ஆண்டவரே. என் தேவன் அப்பா இந்த வீட்டுக்கு வர பங்கெல்லாம் செய்ய வர தேவன் ராஜா ஆண்டவரே. அந்நியர் யாரும் சாப்பிடக்கூடாதாப்பா தகப்பனே. அந்த பிள்ளையோட சுதந்திரம் ராஜா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோட சுதந்திரம் ராஜா தகப்பனே. அப்பா என் தேவன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியாமட கரத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இந்த வீட்டில் நீங்கள் தங்கிருங்க. அந்த வீட்டு வேலையாட்டு பாதுகாக்கணும் தகப்பனேப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகளை எங்கே போனாலும் அப்பா தேவடைய கரை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எந்த இடத்துல போனாலும் மகனை நீங்கள் உயர்த்தி வைக்க முடியாமட கரத்தில் ஒப்புறாச்சாப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த வேலை கூட தாழ்த்துக்கிறாச்சு ஆண்டவரே. இந்த வேலை கூட என் குடும்பத்தை வெளியேற்று பார்த்துக்க. என் குடும்பத்தை எல்லா தேவைகள் சொன்னீங்க. என்னென்ன தேவைகள் எல்லாத்தையும் நீ அறிந்த தேவன் அப்பா. எல்லாத்தையும் தர முடியாமட கரத்தில்ப்பா. துதிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் இயேசு நாமத்தில் கேட்குற அன்புள்ள பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி. என் முழு உள்ளமே பரிசுத்தமான சோதரி. நான் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். ஞானவரே நன்றி ஒரு துதி பைசா நன்றி ஒரு துதி